செந்தாரம் பூவில் வந்தாரம் பெண்கள் மீது மோதிருமா குவாசம் மழை போடுமா போல யாரை பேசிருமா அம்மம்மா ஆனந்தம். மழை வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு வெங்காயத்தை உட்டுப்படியா எடுத்துட்டோம். கடவுள் கண்டு வந்திருக்கிற நல்ல வெங்காயம் விளைஞ்சிருக்கு. இங்கேப்பா வெங்காயம் விட்டு வர காசில இந்த கட்டத்து மகளுக்கு ரத்தத்துக்கு 2 பவுன் ஒரு அட்டியல் செய்வான். நான் இல்லையத நீங்களும் சொல்லுறீர்கள். இவள் மூத்தவள் ராணியோட விதந்து நெடுக உலக்கி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. கடைசி பெற்ற ரத்தினத்துக்கு கல்யாணத்தை முடிக்கணும் வேலைக்கு வயசு வந்துச்சு. என்ற பெற்ற இளையவள் மூத்தவள் இந்த வீட்டுல செய்யற வேலைகளும் அவள்கிட்ட வாங்குற ஆட்டி பேச்சு எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீ அல்லாது என்ன பிள்ளை நான் ஒப்பேற்றி கரையேற்றி வைக்க மாட்டேன். என்ற சீவன் போகாது. ஏண்டி இவ்வளவு நேரத்துக்கு இம்மட்டு கைதான் முடிஞ்சிருக்கிறியா? இல்லையக்கா, நிறைய புடுங்கிட்டேன். இந்த கடகம் மாதிரி 4 கடகம் ஃபுல்லா புடுங்கிட்டேன். காலமையில இருந்து புடுங்கி கொண்டு தானக்கா இருக்கிறேன். கட்ட கடந்து ஆயடி. முளகா தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை முளகாயும் ஆஞ்சு முட்டிச்சுதான் நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி கால் அடிச்சு முறிப்பேன். கொட்ட கொட்ட முட்டை கண்ணீர் மட்டும் விட்டுருவாள். 6 கட்டி இந்த தொப்பியை கோட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வந்த நீ. நெட்டிப்பு கொளுத்தி எறியுது, வெயில் சுடுது, மிளகா வர கையில பட்டு எட்டியுது. அதுதான் வெயில் தாங்கலாமே. வீட்டுல தேடிக்கொண்டு கேட்கல சோதி தான் எடுத்து தொப்பியும் கோட்டும் தந்தவள் எனக்கு. வெயிலுக்கு இருந்தா கட்டிக்கு போக மாட்டேன், மலைக்குள்ள இருந்தா ஒன்றும் கெட்டஞ்சு போக மாட்டேன். என்ற புள்ள வெளிநாட்டில இருந்து என்ன கருப்பினதை நீ எடுத்து போட்டு கொண்டு வந்துருக்க பிச்சைக்காரி. கலட்ட கட்டியா? அடிக்காதீங்கக்கா, இந்தாங்க கலட்டிட்டு இனி போட மாட்டேன், கொண்டு போங்க நீங்க. சி, நீ போட்டத நான் கொண்டு போய் திட்டுப்பவும் வீட்டுக்குள்ள நினைக்கிறியா? கொளுத்தி கொளுத்தி போட்டு தான் வீட்டுக்குள்ள போவேன். சி, இனிமேல் பட்டு எந்த பொருளும் வீட்டுல நீ தொடப்படாது என்ன கேட்காம. சரியாக்கா. முத்துமலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே கேளுங்கள். ஏழ்மையான மங்கை நான் பாடும் பாட்டை எல்லோருக்கும் கூறுங்கள். யாரு? சின்ன பொண்ணு. எனக்கு எப்போ நீ ஆபத்தாண்டவன் மாதிரி எல்லா ஆபத்து காலத்திலையும் ஓடி வந்துடுவேன். இந்த ராணி இற்றக்கம் கட்டவள். சொந்த சௌரம் சொந்த ரத்தம் ஒரு கொஞ்சமாச்சும் அவருக்கு துடிப்பு இருக்கா எங்க தங்கச்சின்னு? வக்கு இல்லாம வழி இல்லாம போனோட உன்னை போட்டு பட்டாவத பாடுபடுத்துறாள். ரத்தினம் உன்னை பட்டுத்துற பாட்டுக்கு அவள் அனுபவிப்பாள், நல்லா அனுபவிப்பாள். நீ இட்டிருந்து பார். சின்ன பொண்ணு இன்றைக்கு சொல்றேன். குடைக்குள்ளவா அட்ரஸன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இருந்து பார். நீ ரோட்டுக்கு போவோம். பிள்ளைகள் எங்க போறீங்க மலைக்குள்ள? அப்பா, நீங்க எங்க போறீங்க? வெங்காயத்தை கொண்டு போய் வீட்டை இறக்கி போட்டு வந்து கொண்டிருந்தான். நல்ல காலம். கொஞ்சம் மண்ட மலையில வெங்காயம் எல்லாம் நினைஞ்சிருக்கும். காட்டாவெல்லாம் காப்பாத்தினது. கும்பிட போன தெய்வம் அட்ட குறுக்கே வந்ததையா. ரத்தினம் வண்டியில ஏறு. என்னம்மா என்னம்மாச்சு? ஏன் அழிற? அப்பா, அக்கா வந்து என்ன மிளகாய் தோட்டத்துக்கு வச்சு அடி அடி அடிச்சு போட்டு தொப்பி கோட்டை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்ததான் பறிச்சு கொண்டு போறா. நான் போட்டதால நெடுப்புல போட்டது எல்லாத்தையும் வீட்டிக்க போறாவா. அலாதி அம்மா, புறப்பில முடமண்டா. பேக்கு பார்த்து சரி வராது. அவளோட அடக்கி அவள் எந்த காலத்திலையும் திருந்த மாட்டாள். மனசு காலையில விடாது அம்மா. தனி வீடு இருக்கு, கெட்டியா போவோம். ரத்தினம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ. லைஃப்ல கஷ்டம் வரும்போது நம்ம தைரியமா இருக்கணும். அப்பதான் அந்த கஷ்டத்தை விடட்டுறதுக்கான வழி நம்மட கண்ணுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுண்டு அழுதுட்டே இருந்தா கஷ்டம் சேர போட்டு உட்காந்துடும். அட மழை விட்டுட்டு மண்ண பாடுற மாட்டு கட்டி மாயவரம் நேரு போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன பொண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு சொல்ல கண்ணு. பொண்ணு என்ன மழை ஒரு பக்கத்தால பெய்யுது, நீ ஒரு பக்கத்தால தண்ணி ஊட்டி கொண்டிருக்கிற. எங்க வெயிலாகும் மழை? உங்க ஊர்ல வெயிலாகும், எங்க ஊர்ல வெயில. அடி ரத்தினம், 2 பூங்கண்டு வெட்டிக்கொண்டு போவோம். இறங்கு இறங்கு. சின்ன பொண்ணு, அப்பாக்கு நேரம் ஆகுது. அப்பா தோட்டத்துக்கு போகணும். அப்பா நீங்க போங்க, நாங்க வேறு வந்தானே. சாட்டி பிள்ளைகள் பத்திரமா வாங்க. மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காற்று. சின்ன பொண்ணு, என்ன வேலை பாக்குற? நான் ஒரு வேலையும் இல்லை, வீட்டை தான் இருக்கிறேன். புதுசா கோக்குற தெரியாது. எனக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த பூ மரத்துல பூ புடுங்க வேலை மட்டும் வைத்துக் கொள்ளாத. எனக்கு கெட்ட கோபம் வரும்.
சின்ன பொண்ணு, பூ மரங்கள்னா நீ நினைக்கிற மாதிரி சும்மா இல்ல. அதை உண்டாக்கி அதை வளர்க்கப்படுற பாடு அது எனக்கு தான் தெரியும். நின்ற வாக்கில இழுத்து போடுங்கிற உனக்கு தெரியுமா இந்த அருமை பெருமை? சில பேர்ட்ட கைப்பட்ட பூ மட்டும் நாசமா போயிடும், பூக்கவே பூக்காது, சில வேளை பட்டு கூட போயிடும். பொண்ணு கவலையே படாத, எந்த கைப்பட்டா தொட்டதெல்லாம் பொன்தான். சரி விடு, உண்ட கடைசி தங்கச்சிக்கு தானே பூ எடுத்து தலையில சூடினான். சின்ன பொண்ணு, அம்மாவோட இருக்க மட்டும் தான் இந்த தங்கச்சி அக்கா எல்லாம் சரியோ. இப்ப இந்த மனுஷனும் பிள்ளை தான். ஏண்டி புருஷனையும் பிள்ளைகளையும் கண்டா சௌர பாசம் விட்டு போயிடுமா? உங்க மூத்த அக்காலும் இப்படித்தான் இருக்காள், நீயும் இப்படித்தான் இருக்கிற. கொப்பனும் கோத்தையும் எந்த கிரகத்துல உங்களை பெத்தாங்களோ இல்லையா? ரத்தினம், சுடுகாட்டு பேய கூட நம்பலாம், சொந்தக்கார நாய்களை நம்பவே கூடாது. சின்ன பொண்ணு, நான் ஒருத்தரையும் வா என்னன்னு சொல்லல, வர வேணாம்னு சொல்லல, நான் அப்படித்தான். வரேண்டா வா, போறேண்டா போ, அப்படியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளும் நல்லா தான் இருக்க போறாள். தொங்கச்சி என்று கொண்டு நீ அவளோட வாசல் கதவு வந்து போக இல்ல, பாதி மொட்டை வலிக்கிட்டு ரோட்டில திரிகிறேன்டி நான். பாத்துருவோம் அதையும். வந்தவங்களை வாசலுடைய வழி அனுப்புறதுல உன்னை விட்ட ஆள் இல்லடி ஊருக்குள்ள. சரி, அது போகட்டுக்கும். 2 பூந்தடியாவதா கொண்டு போய் நடுவோம். சின்ன பொண்ணு இப்பதான் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி கொண்டு வந்து பூக்க வலிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் மேலால நுள்ளி கீழால வெட்டி எடுத்தா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குரானி நினைக்காரு, இப்போதைக்கு கை வைக்க மாட்டேன், வளர கிடக்கு. 5 வருஷமா இதைத்தானே சொல்ற? அது வளருது இல்லையே, நான் என்னதான் செய்யறது? மனம் இருந்தா தானே இடம் இருக்கும். எத்தனையோ வீடுகள்ல எவ்வளவு வடிவான பூங்கண்டெல்லாம் நிற்குது. இவ்வளவு ஒரு ஆளுண்டு இவ்வளவு வந்தா வடி போ, இந்தா இந்த பூவை நீயே வச்சுக்கோ. குரானி நினையாத சின்ன பொண்ணு, வார வரைக்கும் வா. பொடி இவ்வளவு எந்த வீட்டுல நிக்கிற பூமரங்கள் இந்த ஊருக்குள்ள ஒட்டுத்திட்ட விட்டு நிக்க கூட நான் குட்டுக்கவே மாட்டேன். அடியே, அவள் போய்த்தாள், இல்ல வாரு. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு ஓடு ஓடு ரத்தினம் ஓடு, இவ்வளவுக்கு இப்படித்தானே செய்யணும். ஐயோ, நான் தானே இல்லை இந்த விளையாட்டுக்கு. ரத்தினம் 2 பிடிக்கடி. வில்லங்கத்தை விலைக்கு வாங்கல, நான் போறேன், என்ன விடு. உனக்கு எல்லாத்துக்கும் பயம் வேண்டா போ, நான் ஒண்ணும் செய்யலாது. கையால வேண்டி வைக்கிறத விட களவெடுத்து வச்சா சும்மா புசு புசுண்டு வளருமடி ரத்தினம். அம்மாச்சி வந்துட்டியாவா? உன்னதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தாயே. அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், கேட்டியா வலிக்கிடு ரத்தினம். எங்கம்மா போறோம்? அப்பா, எங்க போறோம் நீங்களாவது சொல்லுங்க. உனக்கு ஒரு பாவாடையும் சட்டையும் எடுத்து கொண்டு வந்தனாங்க, உள்ளுக்குள்ள பேக்ல இருக்கு, எடுத்து போட்டுக்கொண்டு கேட்டியாவா? ஐ, எனக்கு புது உடுப்பு. ஐ, எனக்கு புது சட்டை. அப்பா, வடிவா இருக்குப்பா. எங்க போயிட்டு நீங்க? அம்மா, இஞ்சி பேர், இந்த பாவாடை கூட இவ்வளவு ரொம்ப அழகா இருக்கு. இருங்க, என்ன பாக்குறீங்க? அம்மா, இஞ்சி வா. இதுக்கு கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க, நகை கடைக்கு. பேசாமைட்டு தம்பி, எங்கட காலத்து அட்டியல் மாதிரி ஒரு பேட்டர்ன் காட்டு பாப்போம். ரத்தினம், அந்த கதிரையில இது என்னம்மா அப்பா சொல்றாரு? வாயா வந்து பிடிச்ச நிக்காம போயிட்டு கதிரையில. நீங்க கேட்ட அட்டியல் அந்த காலத்துல வந்தது, திரும்பவும் இப்ப இது ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் விரும்பி வாங்கினோம். பிள்ளை கழுத்துல போட்டு பாரு, நல்ல ஸ்டைலா வாட்டி தான் இருக்கு. சரி தம்பி, நாங்க இதையே எடுக்கிறோம், பேக்ல போட்டு பேக் பண்ணி தாங்க. ரத்தினம், உனக்கு பிடிச்சிருக்கா? ஓமாம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, காசை கவுண்டர்ல பே பண்ணுங்க, நான் வடிவா பேக் பண்ணி தாரேன். ஐயா அம்மா நன்றி, திரும்பவும் எங்கிற கடைக்கு நீங்க வரணும். அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு தான் வாங்கினீங்களா இல்ல என்ன கூட்டிட்டு போய் அக்காக்கு வாங்கினீங்களா? அவைகளுக்கு எல்லாம் 40 பவுனுக்கு மேல கொடுத்துட்டேன். எல்லாம் கிடந்தது எல்லாம் பறிச்சு போட்டாடவே என்ற பிள்ளைக்கு தான் நான் இனி ஒன்றொன்றா சேர்க்கணும். ஐ, ஜாலி ஜாலி. அப்பா, அக்கா கண்டா பறிச்சு போடுவா. அது நான் உனக்கு பக்குவமா வச்சு தருவேன், யோசிக்காத. வா, சந்தோஷமாயிடு.